தலைப்பில் நமக்கு முன்னால் உரையாற்றுவார்கள். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله ومن شرور أنفسنا ومن سيئاتنا أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد قال الله تعالى في القرآن العظيم إنا أنزلنا في ليلة القدر. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடன் வல்லல் அல்லாஹ்வின் திருப்பெயரை கூறி ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்புவியை விட்டு பிரியும் பொழுது நமக்கு இரண்டு பொக்கிஷத்தை விட்டு சென்றார்கள். ஒன்று அற்புதமான அல் குர்ஆன், மற்றொன்று அவர்களின் சொல் செயல் அழகிய வழிமுறைகள். அல் குர்ஆன் என்பது அல்லாஹ் வழங்கிய மிக பெரும் கண்ணியமாகும். அல் குர்ஆனை சுத்தமானவரை என்று யாரும் தொடக்கூடாது என்று அல்லாஹ் தன் கண்ணியத்தை புவிக்கு அறிமுகம் செய்கிறான். அல் குர்ஆனை பார்ப்பது நன்மை, படிப்பது நன்மை, கேட்பது நன்மை, அதை தொட்டு முத்தமிடுவதும் நன்மை. அல் குர்ஆனை பார்ப்பவரின் குற்றங்கள் மன்னிக்கப்படும், படிப்பவரின் உள்ளம் பிரகாசத்தால் ஒளிரும். அதை ஓதல் கேட்பவருக்கு அல்லாஹ்வின் ரஹ்மத் கிடைக்கும். அதை மனம் செய்பவர் ஹாஃபில் ஆவார். அதை முறையாக ஓதுபவர் காரிக் ஆவார். அதற்கு விளக்கம் கூறுபவர் முபஸ்ஸிர் ஆவார். அதனை கற்றுக் கொடுப்பவர் ஆலிம் ஆவார். அதன்படி நடப்பவர் இறை நேசிப்பவராக ஆவார். இன்னமாலு பஸ்தும் ஆலிமா, நான் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராகவே இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளேன் என்பது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்காகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் வரை ஆசிரியராக இருந்தது போல அல் குர்ஆன் கியாமத் வரை வழிகாட்டியாக இருக்கிறது. அல்லாஹ் அகிலத்தின் இரட்சகனின் கஅபத்துல்லாஹ், அகிலத்தின் கிபிலா, அண்ணல் நபி அவர்களின் அருட்கொடை, அகிலத்தின் அண்ணல் கிபிலா. அல் குர்ஆனோடு தொடர்பு கொள்கிற அனைத்து உயர்வையும் பெறும் என்பது அல்லாஹ் வழங்கிய மிக பெரும் கண்ணியமாகும். அல் குர்ஆன் இறங்கியதால் ரமலான் சிறந்த மாதமானது, லைலத்துல் கத்ர் சிறந்த இரவானது. அல் குர்ஆனை கொண்டு வந்ததால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறந்த மலக்கானார்கள். அல் குர்ஆன் இறங்கியதால் அரபி சிறந்த மொழியானது, மக்கா சிறந்த ஊரானது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த தூதானார்கள், நாம் சிறந்த உம்மத்தானோம். இதற்கு முன்பு இறங்கிய தௌராத், இன்ஜீல், ஜபூர் வேதங்களுக்கு முன்பாக ஆயிரக்கணக்கான மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டன. அல் குர்ஆன் 1400 வருடங்களுக்கு மேலாக என்னை போன்ற வசனத்தை கொண்டு வாருங்கள், என்னை போன்ற அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் என்று வீரம் முழங்கிவிட்டு இன்று ஒரு புள்ளி கூட மாறாமல் இருப்பது அதன் தனித்தன்மையை உணர்த்துகிறது. அல்லாஹ் தஆலா மூசா நபிக்கு பிரம்பை பாம்பாக, குச்சி ஆற்றலையும் கொடுத்தான். ஈசா நபிக்கு வெண்குசிடத்தையும் கருங்குசிடத்தையும் சுகமாக்கும் ஆற்றலையும் கொடுத்தான். அவற்றுக்கிடையே அவ்வகை முடிந்துவிட்டது. ஆனால் அண்ணல் நபி அவர்களுக்கு அல் குர்ஆனை அற்புதமாக கொடுத்தான். ஆனால் அது இன்று வரை இல்லை. அது கியாமத் அழியா நாளில் தயார் செய்து கொண்டுள்ளது. அல் குர்ஆனை கற்போம், கற்றுக் கொடுப்போம், மனம் செய்வோம், அதன் வழி நடக்க யா அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிவாயாக. ஆமீன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு முன்னால் சிறப்பான முறையில் குர்ஆனுடைய அற்புதத்தை பற்றி பேசிய மாணவிக்கு அல்லாஹ் தஆலா மென்மேலும் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவார்.